தன் அப்பா சாந்தனு மகாராஜாவோட சந்தோஷத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியமேற்று வாழ்வேன்னு விந்தையான சத்தியம் செய்யற கங்கை மைந்தன் தேவவிரதன் அதுக்காக தான் விரும்பும் நேரத்துல மட்டுமே மரணம் தன்னை தீண்டக்கூடிய இச்சாமிருத்தியுங்கிற வரத்தையும் பீஷ்மருங்கிற பேரையும் அடையறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சாந்தனு மகாராஜா மீனவ இளவரசி சத்தியவதியை மணந்து அவங்களுக்கு சித்திரங்கதா மற்றும் விசித்திர வீரியான்னு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. சாந்தனு மகாராஜாவோட மரணத்துக்கு அப்புறமா சத்தியவதியோட விருப்பத்தின்படியே சித்திரங்கதாவை ஹஸ்தினாபுரத்தோட அரியணையில அமர்த்துறாரு பிதாமகர் பீஷ்மர். மாவீரனான சித்திரங்கதன் பல போர்கள்ல ஈடுபட்டு தன்னோட எதிரிகளையும் அசுரர்களையும் அழிச்சு ஹஸ்தினாபுரத்தோட எல்லையை விரிவுபடுத்தி இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல தன் வீரத்தின் மேல ஏற்பட்ட கர்வத்தின் காரணமா சித்திரங்கதனை எதிர்க்க அதே பெயர் கொண்ட கந்தர்வ மன்னன் ஒருத்தர் கிளம்பி வந்து போருக்கு அழைக்கிறாரு. ஹஸ்தினாபுர சித்திரங்கதனுக்கும் கந்தர்வ மன்னன் சித்திரங்கதனுக்கும் நடக்கிற இந்த கடும் போர்ல ஹஸ்தினாபுரத்து மன்னன் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. இந்த சம்பவத்துல பெரும் துயரத்தை அடையிற பீஷ்மரும் சத்தியவதியும் ராஜ்யத்தோட அடுத்த அரசனா விசித்திர வீரியனை அமர்த்துறாங்க. தன்னோட பால்ய பருவத்திலேயே அரியணையில அமர்ற விசித்திர வீரியனுக்கு ராஜ்ய பொறுப்பை பத்தி எதுவும் தெரியாம போனாலும் பிதாமகர் பீஷ்மரே அந்த பொறுப்பை ஏத்து ராஜ்யத்தை பாதுகாத்து வர்றாரு. அந்த வகையில விசித்திர வீரியனுக்கு திருமண வயது எட்டியதும் காசி ராஜ்யத்து மன்னன் தன் 3 மகள்களுக்கு சுயம்பரம் அறிவிச்சதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 இளவரசிகளையும் விசித்திர வீரியனுக்கு மனம் முடிக்க முடிவு செய்யறாங்க பீஷ்மரும் சத்தியவதியும். காசி ராஜ்யத்தோட சுயம்பரம் நிகழ்வுக்கு வர்ற பீஷ்மர் 3 இளவரசிகளையும் கவர்ந்து சென்று தன்னோட இளவல் விசித்திர வீரியனுக்கு மனம் முடிக்க போறதாவும் தன்னை எதிர்க்க துணியற யாரும் முன்வரலாம்னு சொல்றாரு. கங்கை மைந்தன் பீஷ்மரை எதிர்க்க பயந்து மற்ற அரசர்கள் அமைதி காக்க ஷால்வ ராஜ்யத்தின் மன்னன் ஷால்வன் பீஷ்மரை துவந்த யுத்தத்துக்கு அழைக்கிறாரு. இந்த இடத்துல ஷால்வ மன்னர் ஏன் பீஷ்மரை எதிர்க்க துணியறாருங்கிறதுக்கு ஒரு முன் கதை இருக்கு. காசி ராஜ்யத்தோட இளவரசிகள் அம்பா, அம்பிகா மற்றும் அம்பாலிகாவுல 3வது இளவரசியான அம்பா பேரழகும் அசாத்திய திறமையும் கொண்டவங்க. இளவரசி அம்பாவும் ஷால்வ மன்னனும் ஏற்கனவே காதல் வயப்பட்டிருந்ததுனால இளவரசி அம்பா சுயம்வர நிகழ்வின் போது ஷால்வ மன்னனுக்கு மாலை அணிவித்து கணவனா ஏற்க காத்திருந்தாங்க. இப்படி இருக்க பீஷ்மரின் வருகை அவங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கவே ஷால்வ மன்னன் பீஷ்மரை துவந்த யுத்தத்துக்கு அழைக்கும் சூழல் உருவாகுது. யுத்தத்துல ஷால்வ மன்னனை தோற்கடிக்கிற பீஷ்மர் அவருக்கு உயிர் பிச்சை அளிச்சிட்டு அம்பாவோட காதல் பற்றி தெரிஞ்சிக்காம 3 இளவரசிகளையும் ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. விசித்திர வீரியனுக்கு 3 இளவரசிகளையும் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி இளவரசி அம்பா சத்தியவதி கிட்டையும் பீஷ்மர் கிட்டையும் தனக்கும் ஷால்வ மன்னனுக்கும் இருந்த காதலை பத்தி சொல்ல பீஷ்மர் அம்பாவை திரும்பவும் ஷால்வ மன்னன் கிட்டையே போக அனுமதிக்கிறாரு. ரொம்பவும் கனவுகளோட ஷால்வ மன்னனை தேடி போற இளவரசி அம்பாவை பார்த்து ஷால்வ மன்னன், நீ கங்கை மைந்தன் பீஷ்மரால வெல்லப்பட்டவள், சத்திரிய தர்மப்படி சுயம்வர துவந்த யுத்தத்துல தோத்த என்னால உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த சம்பவத்தால மனமுடைற இளவரசி அம்பா பீஷ்மர் கிட்டையே திரும்ப வந்து தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான பீஷ்மர் தான் தன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியம் ஏற்று வாழ்வேன்னு தான் எடுத்திருக்க சத்தியத்தை பத்தி இளவரசி அம்பைக்கு எடுத்துரைத்து தன்னால எந்த ஒரு பொண்ணையும் திருமணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்ற பீஷ்மர் மேல கடும் கோபம் கொள்ற அம்பை பல்வேறு ராஜ்யங்களுக்கு போய் அந்த ராஜ்யத்தோட அரசர்களை பீஷ்மரை எதிர்த்து தனக்கு நியாயம் கிடைக்க செய்யுமாறு வேண்டுறாங்க. ஆனா கங்கை மைந்தன் பீஷ்மரை எதிர்க்க யாருமே முன்வராம போக பீஷ்மரின் குருவும் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் கிட்ட போய் நீதி கேட்கிறாங்க இளவரசி அம்பை. இளவரசி அம்பைக்கு உதவி செய்ய முன்வர்ற பகவான் பரசுராமர் மகாபாரதத்தின் இறுதி போர் நடந்த இடமான குருக்ஷேத்திரத்துக்கு போய் பீஷ்மரை அங்க வந்து தன்னை சந்திக்குமாறு உத்தரவிடுறாரு. தன் குருவோட உத்தரவின்படி அவரை போய் சந்திக்கிற பீஷ்மர் கிட்ட தேவி அம்பாவுக்கு நடந்த அநீதியின் பொருட்டு பீஷ்மரே அவங்கள திருமணம் செய்துக்கிறது தான் நீதினு சொல்றாரு பரசுராமர். தான் ஏத்திருந்த சத்தியத்தை பத்தி பரசுராமருக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைகிற பீஷ்மர் வேறு வழி இல்லாம தன் குருவான பரசுராமர் கிட்டையே யுத்தம் புரியும் சூழல் உருவாகுது. 2 மாவீரர்களுக்கு இடையே தெய்வீக அஸ்திரங்கள் கொண்டு நடக்கிற கடும் போர் கிட்டத்தட்ட 23 நாட்கள் நீடிச்சு நடக்குது. 24வது நாள் போர்ல கங்கை மைந்தன் பீஷ்மர் அஷ்டவசுக்களின் திவ்ய அஸ்திரமான பிரஸ்வபாங்கிற அஸ்திரத்தை பரசுராமர் மீது தொடுக்க முற்படுறாரு. தன்னோட புனர்ஜென்மத்துல அஷ்டவசுக்கள்ல ஒருவரான தயாசுவசுவா இருந்த காரணத்தினால பிரஸ்வபா அஸ்திரம் பத்தி கங்கை மைந்தர் பீஷ்மர் அறிஞ்சிருந்ததா சொல்லப்படுது. யுத்தத்துல எதிரிகள் அத்தனை பேரையும் மயக்கமடைய செய்யும் சக்தி படைத்த இந்த பிரஸ்வபா அஸ்திரம் பத்தி பகவான் பரசுராமருக்கு தெரியாதுன்னு சொல்லப்படுது. குருவுக்கே எதிரா இப்படி ஒரு அஸ்திரம் தொடுக்கிறது நல்ல காரியம் இல்லைன்னு சொல்லி கங்கை மைந்தரோட செயலை ராஜரிஷி நாரதர் தடுத்து நிறுத்த பீஷ்மரும் பின்வாங்குறாரு.
பிரஸ்வபா அஸ்திரம் பத்தி அறியாத காரணத்தினாலையும் ஒருவேளை அந்த அஸ்திரம் தன் மேல தொடுக்கப்பட்டிருந்தா பீஷ்மரோட வெற்றி உறுதிங்கிறத உணர்ற பரசுராமர் யுத்தத்தை கைவிட்டுறாரு. பகவான் பரசுராமரே பீஷ்மரை வீழ்த்தாம போயிடவே தேவி அம்பை எப்பாடுபட்டாவது தானே பீஷ்மரை அழிப்பேன்னு சபதம் எடுத்து அதுக்காக சிவபெருமான நோக்கி உணவு உறக்கம் எதுவும் இல்லாம கடும் தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. தேவி அம்பையோட தவத்தின் பயனா அவர் முன்னாடி தோன்றுற சிவபெருமான் இச்சா மிருத்யுவான பீஷ்மரோட மரணமும் நிகழ வேண்டிய ஒன்றுதான். ஆனா அதுக்கான நேரம் இப்போது இல்லை. அந்த காலம் வரும்போது தேவி அம்பை தன்னோட மறுஜென்மத்துல பீஷ்மர அளிக்கும் சக்தியா மாறுவாருன்னு சொல்லி ஆசி வழங்குறாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அந்த இடத்திலேயே எரிதழல் மூட்டி அதுல விழுந்து தன் உயிரை விடுற அம்பை சில காலம் கழிச்சு பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனோட மகளா சிக்கண்டிங்கிற பேர்ல பிறக்குறாங்க. ஒரு ஆண்மகனை போலவே வளர்த்தப்படுற சிக்கண்டி ஒரு கட்டத்துல ஸ்துனகர்ணன்கிற யக்ஷாவோட உதவியால ஆனாவே மாறும் சக்தியை வரவழைச்சுக்கிட்டு தான் குருக்ஷேத்திர போர்ல பீஷ்மர் முன்னாடி போய் அவரோட அஸ்திரங்களை தியாகம் செய்ய வச்சு அவரை அம்பு படுக்கையில படுக்க வச்சு பின்பு அவரோட மரணத்துக்கும் காரணமானதா புராணங்கள்ல சொல்லப்படுது. இப்படித்தான் கங்கை மைந்தர் பீஷ்மர் மீதான தன்னோட பகைக்கு தேவி அம்பை சிவபெருமானின் ஆசியின் மூலமா சிக்கண்டிங்கிற மறுபிறவி எடுத்து பழி தீர்த்துக்கிறாங்க.